பூமி ககன் கிட்ட கேட்குறான், என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை என் அங்கிளோட அப்படின்னு கேட்க, நான் சண்டை போடலை, உன் அங்கிள் தான் சண்டையே ஒரு தொழிலாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி சரி வாங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வைக்கிறா. இருங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு போகும்போது அந்த கேப்பில் இந்த ககன் மொபைலை திருடிட்டு போன அந்த பொண்ணு, சார் மொபைல் மாறிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் உன் கையில் இருக்கிறது ஏன் மொபைல் ஆச்சே, அப்போ என்கிட்ட இருக்கிறது உந்தா சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. அவள் அப்படி போன உடனே பூமி தண்ணி எடுத்துகிட்டு வரா. பூமி அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்தாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னது சாப்பிடுங்களா, ஊட்டி விடுவேன்னு பார்த்தா சாப்பிடுங்கன்னு சொல்கிற அப்படின்னு ககன் கேட்க, என்னது நான் உனக்கு ஊட்டி விடணுமா, ஆமாம் நீ தான் ஊட்டி விடணும், அதெல்லாம் முடியாது நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு பூமி சொல்ல, சரி விடு, நீ ஊட்டி விடலைன்னா என்ன, எனக்கு ஊட்டி விடுறதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் தான் அவளை லவ் பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீங்கள் அவகிட்ட போய் ஊட்டிக்கணும்னு அலையிறீங்க, அது மட்டும் இல்லை அவகிட்ட நான் ஊட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, அந்த ஒரு காரணம் எனக்கு சமாதானம் ஆச்சுன்னா நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு பூமி கேட்க, நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு ஓட்டினா நான் சந்தோஷப்படுவேன், ஆனால் அவள் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா, அட்லீஸ்ட்டு நக்ஷத்ரா ஊட்டி விட்டாலாவது அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, நாங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அதனால் நக்ஷத்ராவுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கட்டும், அதனால் நான் போகிறேன்னு போக, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு பூமி கூப்பிட, வழிக்கு வந்துட்டான்னு மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். என்ன நான் சொன்ன பதிலில் நீ சமாதானம் ஆனையா அப்படின்னு ககன் கேட்க, சரி சரி ஓகே உட்காருங்க நானே ஓட்டி விடுறேன், அட்லீஸ்ட் நீங்களாவது சந்தோஷப்படுவீங்கல்ல நான் ஓட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறா. நக்ஷத்ரா ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்த அந்த பொண்ணு லாஸ்ட் மினிட்ல அவளுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி அந்த ஏணியை 2 முறை காலால் தட்டி விடுறா. அந்த சவுண்டை கேட்டு அந்த நக்ஷத்ரா பார்க்குறா, அந்த ஜன்னல் வழியாக யாரோ வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத. உடனே அங்கேருந்து மம்மி மம்மின்னு அழுதுகிட்டே வெளியில் வரா. என்னாச்சு நக்ஷத்ரா அப்படின்னு கேட்க, என்னை யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க மம்மி அப்படின்னு அழுதுகிட்டே அவ சொல்ல, வா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு 2 பேருமே சித்தியும் அபூர்வாவும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு, யார் பண்ணியிருப்பா, எவனுக்கு இந்த தைரியம் அப்படின்னு பதறாங்க 2 பேருமே. உடனே சரச்சந்திரா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு மாமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே சரச்சந்திராவுக்கு ஷாக், யார் எடுத்திருப்பா, எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு கத்த, எப்படி எடுத்தாங்கன்றது பிரச்சனை இல்லை மாமா, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னா நாளைக்கு உடனே சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க, அதனால் யாருமே போக விடாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு தடுத்து நிறுத்து அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அபூர்வா சொல்ல, உடனே சரச்சந்திரா கேபி கிட்ட சொல்கிறாரு, டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க அப்படின்னா கேபி உடனே செரி கிட்ட சொல்லி எல்லா டோரையும் லாக் பண்ண வைக்கிறாரு. எல்லாரும் உங்களோட மொபைல் எடுத்துகிட்டு வந்து இந்த டேபிள் மேலே வைங்க அப்படின்னு சரச்சந்திரா சொல்ல, உடனே சித்தியோ எல்லாரும் இருக்காங்க ஆனால் முக்கியமான ஒருத்தன் இல்லையே அப்படின்னு சொல்ல, அபூர்வா முக்கியமான ஒருத்தன் சொல்கிறியே புரிகிற மாதிரி சொல்லி, யார் அந்த முக்கியமான ஒருத்தன் அப்படின்னு அபூர்வா சும்மா தெரியாதனமாக கேட்க, அதான் அந்த ககன் அப்படின்னு சொல்ல, உடனே மினிஸ்டர் என்ன இப்படி பேசுகிறீங்க, ககன் என்னோட கெஸ்ட் ஆச்சே, அவன் இப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்ல, சாரி மினிஸ்டர் சார், உங்களுக்காக தான் நான் அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிட்டேன், அவன் என்னோட பகையாளி, அவன் என் வீட்டு வாசப்படியில் கால் வச்ச உடனே அவன் தலையை நான் வெட்டியிருப்பேன், உங்களுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே மினிஸ்டர் சொல்லடா அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவனை வர விட்டுருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்றாரு. ககன் எங்கே இருக்கான்னு பாருங்க, அவன் ஓடி போயிட்டானா இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்கானான்னு பாருங்க, ஓடி போயிட்டு இருந்தா அவனை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சரச்சந்திரா சொல்ல, மருதாணி சித்தி போகிறாங்க ககனை தேடிக்கிட்டு. உள்ள மொத்தம் கொடுக்கறது ஒரு பொண்ணு, இங்கே ஓட்டுறது ஒரு பொண்ணு, என்ன அதிர்ஷ்டம் அடிக்குது உனக்கு அப்படின்னு மருதாணி சித்தி கேட்க, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் அவருக்கு ஓட்டுனேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, அதுதானே உண்மை, அதெல்லாம் கிடையாது, நான் தான் சாப்பிட்டேன், நான்லாம் அவருக்கு ஊட்டி விடலை, அப்போ ஏன் அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, அங்கிள் என்னை பேச வேணான்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் கேட்கல, நீங்களே கேட்டுக்கோங்க எதுக்கு இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவி போயிடுறா பூமி. ஆமாடி என் காது தான் கிடைச்சதா உனக்கு பூசுத்த அப்படின்ட்டு, இந்த தம்பி உன்னை அங்கே கூப்பிட்றாங்க, எதுக்கு கூப்பிட்றாங்க நீயே வந்து பாரு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மருதாணி. எங்கடா அவன் ஃபோனே அப்படின்னு அபூர்வா கேட்க, ஏன் ஃபோனா அப்படின்னு தேடுறாரா, அவர்கிட்ட ஃபோனு இல்லை, பார்த்தீங்களா இவன் தான் உண்மையான திருடன் அப்படின்னு சொல்ல, கோவம் வந்து என்ன நடக்குதுங்க அதை முதல்ல சொல்லுங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ககனுக்கு ஷாக் ஆகுது, இப்போ உன்னோட மொபைல் தான்ப்பா உன்னை நியாயமானவன் உண்மையானவன் நிரூபிக்க போகுது அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல, எல்லாருமே ஃபோனை தேடுறாங்க. பூமிக்கு உடனே ஞாபகம் வருது, அந்த பொண்ணு ஏணி மேலே ஏறி போட்டோ எடுத்துட்டு இருந்தது, அவளுக்கு தனியாக கூட்டிட்டு போய் மிரட்டுறா, அவ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. உடனே பூமி ஓடி போய் லாஸ்ட்டாக எங்கே உட்காந்துருந்தாங்களோ அங்கே பார்க்கும்போது ககன் மொபைல் இருக்கு, அதை எடுத்து பின் நம்பர் ராங்காக போட்டு லாக் ஆகிடுது, ஓப்பன் பண்ண முடியல, ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சித்தியான மருதாணி பார்த்துட்டு, அபூர்வா அபூர்வா
இந்த ககனோட மொபைல் பூமி கையில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஓடி போகிறாங்க மேலே மாடிக்கு. பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவசரத்தில் ஃபோனை உடைக்க முடியல. உடனே அங்கேருந்த கல்லை எடுத்து நல்லா ஃபோனை உடைச்சிட்றா. பூமி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஓடி வந்து ககன் கேட்குறான். இந்த ஃபோன் தான் என்னுடைய நேர்மையை நிரூபிக்க போகுது, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கத்த. ஆமாம், நானும் என்னோட நேர்மையை நிரூபிக்கணும் எங்கள் மாமா முன்னாடி, அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறா. ஏ பூமி, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு உடனே சரச்சந்திரா கோவம் வந்து, ககன், வார்த்தையை அளந்து பேசு. பூமி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் எனக்குன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவளை நீ பைத்தியம் கீத்தியன்னு சொன்ன, உன் வாயால் உன் வாயை பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் மேலே ஒரு பழியை போட்டிருக்கீங்க. அந்த பழியை போக்கணும்னா என் ஃபோன் மட்டும்தான் ஆதாரம். அப்படி இருக்கும்போது அந்த ஃபோனையே இவ உடைச்சிட்டாளே, அது ஏன்னு நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு ககன் கேட்கலாம். அது ஒரு யதார்த்தமாக நீ கேட்கணும். பூமி என்ன செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அவ எதையும் யோசிக்காம செய்ய மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ கோவமாக இருந்த ககன் உடனே சாஃப்ட் ஆயிடுறாரு. திங்க் பண்ணுறாரு. ஓகே, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் இவ செஞ்சிருக்கான்ட்டு. நட்சத்திராவோ, அப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் பண்ண மாட்டார், இவர் ஒரு ஜென்டில்மேன்பா அப்படின்னு சொல்லும்போது ஓங்கி அறையறதுக்கு போகிறாரு சரச்சந்திரா. இந்த மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை என் பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், அரைஞ்சி தள்ளிடுவேன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அபூர்வா தன் சித்தியை பார்த்து சைகை பண்ண உடனே சித்தியோ, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் கண்மூடித்தனமாக இந்த பூமியை நம்புறது தப்பு, நீ தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னவனே, இப்போ சொல்லுமா என்ன விஷயம், எப்படி என்ன நடந்தது அப்படின்னு சரச்சந்திரா கேட்க உடனே பூமி சொல்கிறா, யாரோ நட்சத்திராவோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நானும் இவரும் வெளியில தான் இருந்தோம். இந்த மருதாணி சித்தி தான் பார்த்தாங்க. சொல்லுங்க சித்தி அப்படின்னு உடனே மருதாணி சித்தியை முறைக்கிறாரு சரச்சந்திரா. உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, இவ ஏதோ நம்மளை மாட்டி விட்டுருவா போல இருக்குன்னு பயந்துக்கிட்டே, இல்லைம்மா எனக்கு வயசாயிடுச்சு, மறந்து போச்சு, அங்கே என்ன நடந்தது நீ சொல்லு, நான் பார்த்தது சரியா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு மழுப்பிடுறாங்க. நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இவங்க வந்தாங்க, ககனும் அங்கே இருந்தார், என்னை வளைச்சி ஃபோட்டோ எடுத்தார், நான் வேணான்னு சொல்ல ஃபோட்டோ எடுத்தார், அப்படி தானே சித்தி அப்படின்னு மருதாணியை பார்த்து கேட்க, ஆமான்னு சொல்லிடுறாங்க. எதுக்கிட்ட அவளை ஃபோட்டோ எடுத்த வளைச்சி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாரு ககன். பூமி குறுக்கிட்டு, சொல்லுங்க, மரம் மாதிரி நிற்கிறீங்க அப்படியே, சாரதா ஆண்டி என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்களாம், அவளை பார்க்க முடியாத நம்ம நினச்ச நேரத்துக்கு, அதனால ஃபோட்டோவாவது எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எடுத்தார் அங்கிள். என்னையே அங்கே போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அங்கிள், என் ஃபோட்டோ கூட அந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போகக்கூடாதுன்ற கோபத்தில் தான் இந்த மொபைலை நான் போட்டு உடைச்சேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா. இல்லை மாமா, இல்லை, இவன் தான் நட்சத்திராவோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பான், இவனை காப்பாற்றுறதுக்காக இந்த பூமி அவனோட ஃபோனை உடைச்சா, ஏன்னா கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் இருந்தா அந்த நன்றி கடனுக்காக இவனை காப்பாற்றுறதுக்கு இப்படி பண்ணியிருப்பான், இதுதான் என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங் அப்படின்னு அபூர்வா சொல்ல உடனே பூமியும் அபூர்வாவை பார்த்து, நீங்களே ஒரு ஆளை வச்சு ககனோட ஃபோனை எடுக்க வச்சு அந்த ஃபோனில் நட்சத்திராவோட ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்க வச்சு திரும்பவும் அவரோட ஃபோனை அவர்கிட்டயே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே காதுகிட்ட போய், இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணை மிரட்டி நான் வாங்கிட்டேன், இப்போ நீங்கள் அவரை இங்கேருந்து சேவ் பண்ணி அனுப்பணும், அதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பூமி காதுகிட்ட மிரட்ட, அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணை இந்த சபைக்கு கூப்பிட்டு எல்லா விவரத்தையும் சொல்ல வைப்பேன், உன்னோட நிலைமை அங்கிளுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா அந்த பல்ட்டி அடிச்சு, ஆமாம், அப்போ பூமி சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் மாமா, நான் அனுப்பி விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்ல, இங்கே பார், இந்த வீட்டுக்கு வந்து நீ சேஃபாக போகிறேன்னா அதுக்கு காரணம் பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம எல்லாரும் போய் மற்ற மொபைலை செக் பண்ணலான்னு சரச்சந்திரா எல்லாரையும் கூட்டிகிட்டு கீழே போகிறாரு. இங்கே உடனே பூமி அவங்களோடையே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அவளை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நான் செஞ்சுட்டேன், சாரிங்க, அவங்க முன்னாடி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா அவங்கள நான் திட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, எது நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சனோ அதுவே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறா.